நம்ம எல்லாருக்கும் கிதியோன் கதையை தெரியும். ஆனா அவரோட ஆரம்பத்தை பார்த்தா சத்தியமா ஒரு ஹீரோ லுக் இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர்கள் கொடுமைப்படுத்தின நேரம் பயத்துல எல்லாரும் ஒளிஞ்சு வாழ்றாங்க. அப்போ நம்ம கிதியோன் ஒரு திராட்சை ஆலையில கோதுமையை போரடிச்சிட்டு இருக்கிறாரு. நிஜமா சொல்ல போனா இது ஒரு கோழைத்தனமான வேலை. யாரு கண்ணுலயும் படாம தப்பிச்சு பிழைக்கணும்னு பயத்துல செய்யற வேலை. அப்பதான் கர்த்தருடைய தூதன் தோன்றி ஒரு வார்த்தை சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கிதியோனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நானாவது பராக்கிரமசாலியாவது நான் இங்க பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிருப்பாரு. இங்கதான் ஒரு ரகசியம் இருக்கு. தேவன் நம்ம தற்போதைய பயத்தை பார்த்து நம்மளை மதிப்பிடுறது இல்ல. அவர் நமக்காக வச்சிருக்கிற அந்த அடையாளத்தை வச்சுதான் கூப்பிடுறாரு. கிதியோன் தன் லிஸ்ட போடுறாரு. ஆண்டவரே, என் குடும்பம் ஏழ்மை, நான் என் வீட்டுல கடைசியானவன். ஆனா தேவன் எதையும் கண்டுக்கல. அவர் சொன்ன ஒரே பதில் இதுதான், நான் உன்னோட இருப்பேன். அவ்வளவுதான். நம்ம மாவீரன் ஆகிறதுக்கு முன்னாடியே தேவன் நம்மளை அப்படி சொல்லிட்டாரு. நீங்க இன்னைக்கு ஒருவேளை தோத்து போய் பயத்துல தனிமையில ஒளிஞ்சிட்டு இருக்கலாம். எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு உங்களை நீங்களே குறைவா மதிப்பிடலாம். ஆனா இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் உங்களை பார்க்கிற விதம் வேற. நீங்க நீதிமான்கள், புதிய படைப்பு, ஜெயங்கொள்ளுகிறவர்கள். உங்க சூழ்நிலை மாறட்டும், மாறாம போகட்டும், தேவன் உங்களை குறித்து சொன்ன வார்த்தை மாறாது. கிதியோனைப் போல நீங்களும் ஒரு பராக்கிரமசாலிதான். ஏன்னா தேவன் உங்களோடு இருக்கிறார். கிதியோனைப் போல நீங்களும் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமென்.